ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ராவாக கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 31/1/2026, அதேமாதிரி 1/2/2026 சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனி ஞாயிற்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம கடைசியாக வந்து நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ புதன்கிழமை ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9683, செகண்ட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 2287, தேர்ட் ப்ரைஸில் வந்து 2081 சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. ஸோ போனட்டால் நம்ம பார்த்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோம். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் படி நம்மளுக்கு வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு வந்து போயிருந்துச்சு நண்பா. ஏன்னா நம்ம 10-29 கொடுத்துருந்தோம். ஆனால் அங்கே 10-29, 10-28, 10-26 கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் வந்துருக்கிறது 10-28 வந்திருக்கு நண்பா. ஸோ இது நம்மளுக்கு இந்த தேர்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஸோ வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மேட் தான், ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட்டை ஃபுல்லாத்தையும் லைன் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து 9683. அப்புறம் நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸில் இருக்கிறது 2287. தேர்ட் ப்ரைஸில் இருக்கிறது நம்மளுக்கு 2081. ஸோ இதை நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கான எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். இதை ஸ்ட்ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு கடைசியாக இருக்கிறது 10, அதோட கூட்டினோம்னா 11. ஸோ 11க்கு 1 இதை கூட்டிடலாம். 3 இடத்துலையுமே 8 தான் நண்பா இருக்குது. 16, 24, அப்போ 4. அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே 8, இங்கே 4ஓட 9 கூட்டினோம்னா 3. அப்போது 38, 41 இந்த ட்ராவுக்கான G1 படி நம்மளுக்கு இதில் ப்ளஸ் வேல்யூ வந்து 38, 41 கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம மைனஸ் வேல்யூ பார்க்கணும். அப்போது மைனஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து 2 ரிசல்ட்டாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு 9683, செகண்ட் ப்ரைஸ் வந்து 2287. ஸோ இது மைனஸ் வேல்யூ. அதே மாதிரி 9683 மைனஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 2081. ஸோ ஃபைனலாக இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2287, 2081. இப்போ இதை மைனஸ் வேல்யூ பார்த்துடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0, 8ஓட 8 கூட்டினோம்னா ஸோ கூட்டியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மைனஸ் மட்டும் கிடையாது, ப்ளஸ்ஸும் இதில் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போ மேலே நம்ம ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் பார்த்துட்டு தனியாக ஆட் பண்ணலான்னு பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அழிக்க வேண்டாமே. அப்போது 7ஓட 3 கூட்டணும் போது நம்மளுக்கு 10க்கு 0. அப்போ 8ஓட 8 கூட்டினோம்னா 6, இங்கே 6ஓட 2 கூட்டினோம்னா 8, இங்கே 9ஓட 2 கூட்டினோம்னா 1. அப்போ 18, 60. அடுத்து இங்கே ப்ளஸ் பண்ணிடலாம். இங்கே 4, 8ஓட 8 கூட்டினோம்னா 6, இங்கே 6, இங்கே 1. அடுத்து 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 8ஓட 8 கூட்டினா 6, இங்கே 2, இங்கே 4. இப்போ மைனஸ் வேல்யூ பார்த்துடலாம். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 8ல் 8 போயிடுச்சுன்னா 0, 0ல் 2 போயிடுச்சுன்னா 2, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. இப்போ இதை மைனஸ் சொல்லி பார்த்தரலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 8ல் 8 போயிடுச்சுன்னா 0, 0ல் 6 போயிடுச்சுன்னா 6, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. இப்போ இதோடைய மைனஸ் வேல்யூ 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 8ல் 8 போயிடுச்சுன்னா 0, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7.
அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 4 6 6 1 7 இது வந்து நம்மளுக்கான G2 ஃபார்மேட். அப்போ இதை நம்ம வந்து லைன் பண்ண போகிறோம். ஸோ லைன் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஈக்குவல் டு 38 41. ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட் நம்பர். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 18 60 74 04. அடுத்த நம்பர் 1664 1602. அடுத்ததாக 4268. அடுத்த நம்பர் 0206. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்க 7 நம்பர்ஸ். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 7 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இதில் டபுள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 டபுள் 3 சிங்கிள் இருக்குது. ஸோ மெயின் நம்பரில் நம்மளுக்கு 38 41 இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஆனால் இந்த கெஸ்ஸிங்கோட நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழு கிடச்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நண்பா. 8 இந்த ட்ராவில் நம்மளுக்கு கீ நம்பர்ஸாக யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது G3 படி. ஸோ எப்போவுமே நம்ம வந்து G1 G2ஓட நிறுத்திடுவோம். ஆனால் இந்த ட்ரா வந்து நம்ம G3 கொண்டு வந்திருக்கோம். ஸோ கெஸ்ஸிங் இதுதான் நம்மளுடைய 4D ரோல் கெஸ்ஸிங். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இருந்தாலும் நம்ம கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு. அதனால் நான் G3 போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ G3 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 8 8 8 8 8 8 8 8 இந்த ட்ராவு கிடச்சிருக்க குழு. அதாவது 888 888 அதோட நம்மளுக்கு டேரெக்டாகவே மொத்த 4D. அதாவது இது வந்து நம்மளுக்கு இது 4D நம்பர். இது வந்து x ஈக்குவல் டு 4D. இது வந்து x x. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன இதிலேருந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே நம்ம கெஸ்ஸிங் படி 7 நம்பர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த 7 நம்பர்ஸ் நம்மளுக்கு ரோலில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு வேளை நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளுக்கு 8 வச்சு நம்பர்ஸ் இறங்கிறதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. அல்லது இதோட சேர்த்து நம்மளுக்கு 8 இறங்கும். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 888க்கு சான்சஸ் இருக்குது. 888க்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 888 சான்சஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரோல் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட் தான் 888 பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து 888 இந்த ட்ராவுடைய கீ நம்பர்ஸாக வச்சுக்கிட்டு இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான கீ. ஸோ இது தனிப்பட்ட கெஸ்ஸிங், இது தனிப்பட்ட கெஸ்ஸிங். இந்த இடத்துலேருந்து கிடைச்ச நம்பர்ஸை நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம 8ஆக கொண்டு வந்திருக்கோம். அப்போது இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்க குழு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 888 அதாவது 8 கிடச்சிருக்கு. அது வந்து 4 8ஆகவும் இருக்கலாம், அல்லது 3 8ஆகவும் இருக்கலாம், அல்லது 2 8ஆகவும் இருக்கலாம். ஸோ 2 8ங்கிறது நம்மளுக்கு எப்போதுமே அது எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ரிசல்ட். ஸோ அது வேண்டாம். ஆனால் இந்த 3 8ம் இந்த 4 8ம் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு தேவைப்படுற நம்பர்ஸ். ஏன்னா இந்த 3 8ங்கிறது ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது இந்த இடத்துல இருக்கிறது எக்ஸு. ஸோ இந்த எக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வேண்டாலும் மாறுபடலாம். 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம எடுத்தாலுமே நம்மளுக்கு ரோல் போடுறதுக்கு நம்மளுக்கு இதில் அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்கும். அதே நம்மளுக்கு 8 எடுத்துட்டோம்னா இந்த ட்ராவுக்கான குழுவே இதுவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் வந்து நம்பர்ஸுகள் அதிகப்படியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான குழுவில் நம்மளுக்கு 8 இருக்கிறதுனால நம்ம வந்து 8 ஃபுல்லாத்தையும் எடுக்கலாம் நண்பா. அதாவது 1 1 1 2 2 2 அதேமாதிரி 3 3 3 4 4 4 5 5 5 5 6 6 6 அதேமாதிரி 7 7 7 8 8 8 9 9 9 0 0 0 0. ஸோ சனி ஞாயிறு இருக்குது இந்த ட்ரா நம்மளுக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்ம முக்கட்டையை கூட எடுக்கலாம் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க லைன் நம்பர் வந்து 8. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 8 நிற்கணும். அப்படி இல்லாட்டினா அதோடைய சீரியல் நம்பர் நம்மளுக்கு இதுலேருந்து முக்கட்டையில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோல்னா தான் நம்ம பயப்பட இது இருக்கும். ஆனால் இது ரோல் கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரைட்டு தானே. அதனால் இதை நம்ம அப்படியே எடுக்கலாம். இருந்தாலும் நான் இது என்னுடைய கெஸ்ஸிங்லேருந்து தான் நான் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிப்படலை, எனக்கு வந்து
4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். எனக்கு டோட்டோவுக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். நான் இந்த மெத்தட் எடுத்ததுக்கான காரணம், போன ட்ரா நம்ம சனி ஞாயிறு வச்சு நம்ம புதன்கிழமைக்கு கெஸ் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல. அதனால் அதே ஃபார்மெட்டை நம்ம மறுபடியும் கையில் எடுக்கும்போது இந்த ட்ரா நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமான ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது கெஸ்ஸிங், அதோட நம்ம கெஸ்ஸிங்குள்ளே இருந்து கிடைச்ச கெஸ்ஸிங் நம்பர். ஸோ 2 ஃபார்மெட்டை எடுத்திருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி இதிலேருந்து எந்த நம்பர்ஸுமே தனிப்பட்டு கிடையாது, எல்லாமே ஃபார்மெட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது சனிக்கிழமை, அதோட நம்ம ஞாயிற்றுக்கிழமை 2 ட்ராவுக்குமே சேர்த்தாப்பில் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 31/1/2026 அதேமாதிரி 1/2/2026க்கான கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.